ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் வந்துருச்சு. யூஏஇயில் வெயில் அண்ட் ஹியூமிடிட்டி நாளுக்கு நாள் அதிகமாக ஆகிட்டு இருக்கு. வீட்டில் கிட்ஸ் ஏதாச்சும் சில்லுன்னு சாப்பிட கேட்பாங்க. வெளியில் விற்கிற ஐஸ்கிரீம்லாம் எந்த அளவுக்கு சேஃப்னு தெரியல. ஸோ வீட்டிலே ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸை வச்சு ஐஸ்கிரீம் பண்ணிட்டேன். கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆதி vlog. வெனிலா சாக்லேட்டுன்னு தெரிஞ்ச ஃப்ளேவர்ஸில் பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ப்ளூபெர்ரி சாஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸி தான். ஒரு பேனில் வாஷ் பண்ண ப்ளூபெர்ரிஸு, அது கூட சுகரு, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, லெமன் ஜூஸ் போட்டு வேக விட்டு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. சுகர் மெல்ட் ஆகி ஜாமில் சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு வர வைக்கும் பண்ணால் போதும். இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஐஸ்கிரீம் பண்ண மெயின் இன்க்ரீடியண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் செய்ய போகிறோம். நான் ஆல்ரெடி பாலாடையை எடுத்து வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன் கப் ப்ளூபெர்ரிக்கு 1 கப் பாலாடை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெளியில் விற்கிற கண்டென்ஸ்ட் மில்க் வாங்கிக்கலாம். கலெக்ட் பண்ண பாலாடையெல்லாம் பேனில் ஹீட் பண்ணிவிட்டு கூடவே 2 to 3 ஸ்பூன் சுகர் போட்டு கிண்டிட்டு இருங்க. ரெடிமேட் கண்டென்ஸ்ட் மில்க் திக்னஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் வர டைமில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. விப்பிங் க்ரீம் ஐஸ்கிரீமுக்கு பண்ண மெயின் இன்க்ரீடியண்ட்டு. பவுலில் போட்டு நல்லா விப் பண்ணிக்கோங்க. எக் பீட்டர் இல்லைன்னா எலக்ட்ரிக் விஸ்கில் ஈஸியாக பண்ணிக்கலாம். மேனுவலாக விப் பண்ணுறதுக்குள்ளே கை வலியே வந்துருச்சு எனக்கு. அப்புறம் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணி ஒரு வழியாக இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வர வச்சிட்டாரு. இப்படி விஸ்கி எடுத்தா ஷார்ப் பிக் வரணும்.
அவ்வளோதான், இனி பிளெண்டிங் ஸ்டெப் மட்டும்தான். மிக்ஸி ஜாரில் ரெடி பண்ண கண்டென்ஸ்ட் மில்க்கு, அது கூட நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி ஆற வச்ச ப்ளூபெர்ரி சாஸு, அப்புறம் 1 கப் ஃபுல் ஃபேட் மில்க்கு போட்டுக்கோங்க. இங்கே ஃபார்மில் இருந்து மாட்டுப்பால் வாங்குறதுனால தான் யூஏயில் என்னால் பாலாடையே எடுத்து வைக்க முடியுது. எல்லாமே மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் விப் பண்ணி வச்ச க்ரீமை ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் பிளெண்ட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பேக்கிங் பேன் இல்லை கிளாஸ் பவுலில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு 5 to 6 hours அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வைப்ரண்ட் ப்ளூ கலரில் ஹோம்மேட் ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் ரெடி. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹெல்த்தி, பி பாசிட்டிவ். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.